கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டது. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் நான் விவரிப்பேன். அநேக நேரம் தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் அவருடைய அதிசயங்களை பிறருக்கு சொல்வதை நாம் மறந்து விடுகிறோம். நம்ம அநேக ஜெப குறிப்புகளை வைத்து தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நீங்கள் பிறரிடம் சொல்லும் போதுதான் தேவன் நமக்கு அனுகூலமான வாசல்களை திறக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை பெற்றது நிமித்தமாக தேவனுக்காக அநேக வரிகளின் மூலமாய் பாடல்களையும் அநேக வசனங்களையும் எழுதி இருக்கிறார். இன்றைய தினத்துல நாமும் தேவனை துதிக்கப்படும் பொழுது, தேவனை ஆராதிக்கப்படும் பொழுது தேவன் நமக்கு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அதை பெற்றவர்களாய் மாத்திரமல்லாமல் அந்த அதிசயங்களை அநேகருக்கு விவரித்து சொல்வீர்களானால் நான் நிச்சயம் சொல்லுகிறேன், மறைந்திருக்கிற எல்லா பொக்கிஷங்களை கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நேர்த்தியாய் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நேர்த்தியாய் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்தாரோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் பிறரிடம் சொல்லப்படும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழில்களையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உங்களை மேலே எழும்ப பண்ணுவார். God bless you.